தலைவர் தம்பி தலை படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல ஜீவா கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்ணன் ரவி அவர் தான் கோ ப்ரொடியூசர். இந்த படத்தை எடுத்த இந்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஊற்றிக்கிட்டு பல கோடி ரூபாயை நஷ்டமடைஞ்சது. இந்த தயாரிப்பாளர் துபாயில் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படம் எடுக்க ஆர்வமாக இருக்காரு. ஆனால் அவர் எல்லாம் படத்திலேயே மொட்டை அடித்து கவுத்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த ரெண்டாவது படத்தை ஜீவா எடுத்திருக்காரு. ஜீவா தான் இந்த படத்துக்கு ஃபுல் இன்சார்ஜ். அவர் நடித்து எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜீவா நடித்த பல படங்கள் மர்கையா தான். ஆனால் இந்த படம் மட்டும் சிறப்பாக வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜீவா கொஞ்சம் அலட்டல் பேர். இந்த படத்தில் அலட்டிக்காமல் கொள்ளாமல் ரொம்ப அப்படியே தராசில் இடம் போட்ட மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்தும் போது பஞ்சாயத்து பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கேரக்டரில் அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ஜீவா. டெடிகேஷன், உழைப்பு, இது ரெண்டு இருந்தால் என்னைக்கு வேணாலும் முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ஜீவா ஒரு உதாரணம். ரொம்ப விளையாட்டுத்தனமான பையனாக தான் இருந்தாப்புல. அப்படி இப்படின்னு ஒரே காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியிலேயே அப்படி இருப்பாப்புல. பொறுப்பு இல்லாத பையன் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ விஷயத்தில் ரொம்ப கெட்டியான பையன். இந்த கேரக்டர் பாருங்க, டைரக்டரு ஒன்று அளவை தாண்டி அதிகப்படியான அலட்டல் நடிப்பு, ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு கடிவாளத்தை பிடிச்சி இழுத்துருக்கணும் சொல்லி நடிச்சிருக்கணும். ஒரு வில்லன் கோஷ்டி இருந்துக்கிட்டு இவரை ஏற்றி விடும். இருந்தாலும் இவரை அதுக்கெல்லாம் கோபப்படாம எப்படியாவது கல்யாணத்தையும் நடத்தணும், செத்து போன அவருடைய பணத்தையும் எடுக்கணும், ரெண்டும் ஒரே நேரத்தில் எடுக்கணும்னு ரெண்டு வீட்டுக்காரங்களாம் அடம்பிடிப்பாங்க. இவர் அதை சமாதானப்படுத்தி ரெண்டையும் நடக்கிற மாதிரி பண்ணுவார். அதே நேரத்தில் அந்த கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்ட பிறகு அது என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப டெம்போவாக கொண்டு போயிருக்கேன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முதல் படி இது. கிராமத்தில் பக்கத்து வீட்டில் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாங்க அதே மாதிரியே இருக்கு, அடுத்த வீட்டுக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அதே மாதிரி அந்த படத்துடைய கதை இருக்கு, நம்ம கதையாவே இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டு கதை, தங்கள் ஊர்ல நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இந்த படம். அதே மாதிரி இந்த ஜீவா பையனை பார்த்தாலும் அவங்க நம்ம வீட்டு பையன் மாதிரி இருக்கான். இவன் பரவாயில்ல, வேட்டி சட்டை, படம் முழுக்க ஒரே வேட்டி ஒரே சட்டை தான், காஸ்டியூம் செலவே கிடையாது. இந்த படத்துல ஒரு கிராமத்துக்கார மாதிரியே இருக்கிறாப்புல பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல அந்த ஜீவா பையன். இவ்வளவுதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிட்டி தான் ஜீவா. இருந்தாலும் கிராமத்தானா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த தயாரிப்பாளர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. மற்ற படங்களையும் இந்த படத்தை மாதிரியே ஃபாலோ பண்ணி எடுக்கணும்.